ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி விலாக்ஸ். இன்றைக்கி நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலேருந்து திருப்பூர் வரைக்கும் ட்ரெயினில் போகிறேங்க. நம்மளுக்கு நாகர்கோவில் ஜங்ஷனில் இருந்து 9:55க்கு நம்மளுக்கு ட்ரெயினுங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 9:30. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஏன்னா வீட்டில் இருந்து ஸ்டேஷன் கொஞ்சம் பக்கம் தான். நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியிருக்கலாம். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் கிரவுண்டில் போய் விளையாட போனேங்க. விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு டைமை பார்த்தா மணி 8:30. சரி, 8:30க்கு டக்கு டக்குன்னு சீக்கிரமாக குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு புறப்பட்டு டைமை பார்த்தா மணி 9:30. அப்புறம் கையும் ஓடலை காலும் ஓடலை. அப்புறம் எப்படியாவது பக்கத்து வீட்டில் ஒரு ஆட்டோ அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவரை கூப்பிட்டு ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்குதுன்னு பார்க்கலாம். நல்ல வேலை, ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் நிற்குது. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக போச்சு. நம்ம கோச் S8 பெட்டியை எங்களுக்கு தேடி பார்க்கலாங்க. சவத்தை இதை போட்டு தேடுறதுக்குள்ளே நல்ல மழை பெஞ்சிருக்கு போல். நாகர்கோவிலேருந்து ட்ரெயின் எடுத்து ஒரு 1/2 hour ஆச்சு. ட்ரெயின் இப்போ வள்ளியூர் தாண்டி போயிட்டுருக்கு. எப்பா பயங்கர குளிருங்க. நல்ல மழை வேற பெஞ்சிருக்கா, அதனால் பயங்கர குளிராக இருக்குது. ஒரு பெட்ஷீட் கூட கொண்டு வரல. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இருங்க, நான் சொட்டர் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறேன். ஒரு வழியாக என்னோடய பாரம்பரிய ட்ராவல் ட்ரெஸ்ஸை போட்டாச்சுங்க. இந்த ட்ரெஸ் தாங்க என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் பெரிய குளிர் அடித்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு அந்த குளிரே தெரியாதுங்க. சரி, நம்ம இனி பாத்ரூம் போவோம். நம்ம இல்லை, நான். ட்ரெயினில் என்ன மாறினாலும் இந்த பாத்ரூம் மட்டும் மாறாது போல். பாத்ரூமோட ஸ்மெல்லு மட்டும் மாறாது. பயங்கர கப்படிக்குது. டக்குன்னு நம்ம வெளியே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30க்கு ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் தாண்டி போயிட்டுருக்கு. ஈரோடு தாண்டினா தான் நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப்பு திருப்பூர் வந்துடும். ஆனால் வெளியே கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர், அப்படியே நடுங்குது. என்ன தான் நம்ம சொட்டுற மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டாலும் அதெல்லாம் பத்தாது போல் இந்த குளிருக்கு. அப்படி குளிருது. ட்ரெயின் ஈரோடெல்லாம் தாண்டி திருப்பூரை நோக்கி போயிட்டுருக்கு. ட்ரெயின் பயங்கர ஃபாஸ்ட்டு. ஏன்னா நைட்டு 10 மணிக்கு தாங்க ட்ரெயின் கிளம்பிச்சு. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:50 தான் ஆகுது. அதுக்குள்ளே ட்ரெயின் திருப்பூர் பக்கம் வந்தாச்சு. அப்புறம் திருப்பூரில் யார் நம்மளை பிக்கப் பண்ண வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா இது ஒரு சர்ப்ரைஸ் பிளான் தான். நான் திருப்பூருக்கு இன்றைக்கி வரேன்னு நான் யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அதனால் யாருக்கும் சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு சர்ப்ரைஸாக போகிறோம். ஆனால் நம்ம என்ன தான் சர்ப்ரைஸாக போனாலும் ரூபி எப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பா. ஏன்னா நேற்றுக்கே கவனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தா. நான் கட் பண்ணி விட்டேன். இங்கே டவரில் நான் தூங்க வருது அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளித்தேன். ஆனால் அவளுக்கு ஒரு சின்ன டவுட்டு உண்டு, ஒருவேளை இவன் ட்ரெயின் ஏறி வந்துட்டு இருக்கானோன்னு. சரிங்க, திருப்பூர் ஸ்டேஷன் வந்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ ஆகிட்டு இருக்குது. ஒரு வழியாக நம்ம திருப்பூரை நெருங்கி விட்டோம். அடுத்த வாட்டிலாம் இந்த மாதிரி ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் நல்ல 4 பெட்ஷீட்டு எல்லாத்தையும் கொண்டு வரணுங்க. ஏன்னா பயங்கர குளிராக நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எவ்வளோ குளிரடா சாமி. நீங்களும் இந்த மாதிரி போனீங்கன்னா என்னை மாதிரி கேனதனமாக போகாமல் நல்லா பிளான் பண்ணி பெட்ஷீட்டு தலைவாணி எல்லாத்தையும் கொண்டு போங்க. அப்புறம் நைட்டெல்லாம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே நம்ம ட்ரெயின் டிரைவரை பாராட்டி ஆகணுங்க. இவ்வளோ சேஃபாக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நைட்டு 10 மணிக்கு எடுத்து கரெக்டாக டைம் இப்போ காலையில் 6 மணிங்க. 6 மணிக்கு திருப்பூருக்கே வந்துருச்சு ட்ரெயின். ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக வருதுங்க ட்ரெயின். உங்கள் யாருக்காவது நாகர்கோவிலேருந்து கோயம்புத்தூர் போனோன்னா நைட்டு 9:50க்கு இந்த ட்ரெயின் கிளம்புது. எந்த ட்ரெயினையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன ரொம்ப நேரமாக ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டே இருக்குது. என்னமாயா ஸ்டேஷன் முடியலை பாருங்கள். காலையில் எல்லோரும் வேறு ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறாங்க போல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. இப்போ நம்ம இங்கேருந்து ட்ரெயினில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, ஆட்டோவில் போகலாமா, இல்லை நடந்தே போகலாமான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், எதில் முடியுதோ அதில் போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினு கிளம்பிருச்சு. இது இனி கோயம்புத்தூருக்கு போகுதுங்க. எப்படியும் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரெயினில் இருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டு நோக்கி போயிட்டுருக்கேங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு
அங்கேருந்து ஒரு வீடு வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள தான் வருது. சரி 4 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு பஸ்லாம் தேவையில்லை. சரி காலையில் வந்து வாக்கிங் போன மாதிரி இருக்கும்னு வாக்கிங் போயிட்டுருக்கேன். 3 கிலோமீட்ரு எவ்வளோ தூரம் வரேன்னு பார்க்கலாம். ஏன் வாக்கிங் வந்துட்டேங்க, போக போக போயிட்டே இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உஷா தேட்டருன்னு இருக்குங்க, அதில் இந்தியன் படம் ஓடுது. ஆனால் இந்தியன் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது அதை பார்க்க தோணுமா நமக்கு தெரியாது. வேண்டாம், நம்ம வந்து தேட்டரில் போய் பார்க்க தேவையில்லை, நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கலாங்க. திருப்பூரில் காலையிலேருந்து நான் வந்து ஹிந்திக்காரனாக ரொம்ப பேர் இங்கே பார்க்குறேன். நான் வந்து திருப்பூரில் இருக்கேனா இல்லை வந்து நார்த் இந்தியா பக்கம் எங்கேயா இருக்கேனான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கீங்க, பேசாமல் மூடிக்கிட்டு பஸ்லேயே போயிருக்கலாம். காலைல வாக்கிங் போகிறேன் கீக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ நடந்துகிட்டே இருக்கேன். இன்னும் அவங்க வீடு வர மாட்டேங்குது. ஆனால் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் நம்மளுக்கு கூட வந்திருப்பாங்க. நான் வர்றது அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது. நம்ம வந்து சர்ப்ரைஸாக போகலான்னு ஒரு பிளானில் தான் இப்படி போயிட்டுருக்கேன். ஆனால் சர்ப்ரைஸ் இப்படி கால் வழியாக மாறணும் நான் நினச்சி கூட பார்க்கலாங்க. சரி நடப்போம், வீடு கிட்டே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். எங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டைட்டானிக் கப்பல் நிற்கிது. சரிங்க, டைட்டானிக் கப்பலை பார்க்கலாம். டைட்டானிக் கப்பலை எப்படி இங்கே கொண்டு வந்தானுங்க, அங்கே பாருங்கள். இல்லை ஜாக்கு ரோஸு பார்த்தீங்களா, டைட்டானிக் கப்பல். டைட்டானிக் கப்பல் வந்து பொருள் காட்சி போல். டைட்டானிக் கப்பலை திருப்பூருக்கும் கொண்டு வந்துட்டிங்களா. நான் நடக்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் காய்ச்சுங்க. இன்னும் நம்ம வந்து பாதி தூரத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் மீதி தூரத்துக்கு வேறு போனோங்க. நான் கூட பக்கம்னு நினச்சேன், கூகுள் மேப்பை பார்க்கும்போது பக்கமாக தான் காட்டுச்சு. ஆனால் நடக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ தூரம்னு. 50% நம்ம கிட்டே வந்தாச்சுங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு கொஞ்சமாட்டு வேர்க்குது. எனக்கு காலையில் சில்லுன்னு வேறு கிளைமேட் இருக்கா, அதனால் நம்மளுக்கு வேர்க்கவே இல்லை. நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. நம்ம டெய்லி இப்படி காலையில் வாக்கிங் போனால் நம்ம அந்த நாள் ஃபுல்லாகவே நல்ல ஆக்டிவாக இருக்கலாம் போல். நம்ம டெய்லி 8 மணி வரைக்கும் தூங்குகிறோம். எனக்கு ட்ரெயினில் வந்ததுனால வாக்கிங் போகிறேன். இல்லைனா இந்நேரம் மட்டும் வீட்டில் இருந்தேன்னா இப்போயே தூங்கிட்டு தான் இருந்திருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டேங்க. இங்கேருந்து ஒரு 100 மீட்டரில் தான் அவங்க வீடு இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு நாய் இருக்குங்க, அதனால் எப்படி உள்ளே போகுன்னு தெரில. பார்ப்போம் அவள் என்ன சொல்கிறான்னு. ஏன்னா நான் இங்கே வரேன்னு அவளுக்கு தெரியாது. இப்போ அங்கே ஒரு கடையில் வந்து 5 வடை 5 சமோசா வாங்கினேன். ஏன்னா காலையில் எனக்கு ரொம்ப பசிக்குது, வீட்டில் போய்ட்டு சாப்பிடலான்னு வாங்கிட்டு போகிறேன். கிளைமேட்டு பார்த்திங்கன்னா காலையிலே சூப்பராக இருக்குங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா மணி 7 மணி. காலையில் 7 o'clock இது. 7 o'clock ஒரு சில் கிளைமேட், மழை வர மாதிரியே இருக்குது. இப்படியே இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அவள் சாமி கொண்டு வந்திருக்கா, நான் வந்து எங்கேயாவது பிரசாதம் போட்டால் வாங்கி சாப்பிடலான்னு வந்திருக்கேன். சென்னை சில்க்ஸில் இருக்கேன்.